ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்ஜினியர் மோகன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பில்லர் அண்ட் மேட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்லர் மேட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம மேட் கட்டும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும், ஸோ பில்லரில் என்னென்ன விஷயம் கவனிக்கணுன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5x4 மேட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்டோட எல்லா சைட்லையும் வந்து மேட்டில் வந்து 10 mm ராட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேட்டோட எல்லா சைடும் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஹூக் கண்டிப்பாக விடணும். ஸோ இந்த ஹூக் விடுறதுனால தான் வந்து நம்ம காங்கிரீட்டோட கிரிப்பு வந்து நிற்கும். ஸோ அதோட எபிலிட்டி வந்து லோடு வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக அந்த மேட் வந்து எல்லா ராட்லேயும் வந்து நம்ம வந்து 3 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்குறோம். அதே மாதிரி ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா 6 inches ஸ்பேசிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ராடுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா 6 inches ஸ்பேசிங் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்பேசிங் நம்ம கம்மி பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஸோ நம்ம ஸ்பேசிங் வந்து 6 inchesக்கு மேலே வந்து ஸ்பேசிங் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ மினிமம் வந்து 6 inches, மேக்ஸிமம் வந்து 6 inches மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது வந்து சிங்கிள் மேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் மேட் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம நார்மல் சாயிலில் வந்து சிங்கிள் மேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள் மேட் யூஸ் பண்ணும்போது நம்ம வாட்டர் பாடிஸ் எல்லாமே வந்து 2 மேட் யூஸ் பண்ணுவோம், அதாவது டபுள் மேட். ஸோ சிங்கிள் மேட் கீழே போட்டுட்டு நம்ம பில்லர் வச்சுட்டு தென் இன்னொரு மேட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து டபுள் மேட். நம்ம சீட்டுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் பார்த்திங்கன்னா நம்ம காலம். ஸோ இந்த காலம் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து நம்ம போட்டுட்டு, ஸோ ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் நம்ம என்ன ரிசல்ட் வந்திருக்கோம், ஸோ அதை வச்சு நம்ம இந்த காலம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலம் பார்த்திங்கன்னா நம்ம C2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலமில் 6 12 mm ராடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6 12 mm ராடில் நம்ம வந்து எல் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 0.45D இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம இது கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 2 feet வந்து நம்ம லேப்பிங் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த எல் வந்து நம்ம 2 feet எல் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ 12 mm. ஸோ இதே மாதிரி 10 mm 60 mm அதோட எல்லோட லென்த் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ 12 mm நம்ம வந்து 2 feet கொடுத்துருக்கோம். ஸோ 2 feet 3 inches கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காலம்னா தென் பார்த்திங்கன்னா ஸ்பேசிங். ஸோ இந்த ஸ்பேசிங் வந்து 6 inches ஸ்பேசிங் வந்து நம்ம இந்த காலம் சென்டர் 6 inches வந்து நம்ம ரிங்கோட ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிங் ஸ்பேசிங் வந்து 6 inchesக்கு மேலே நம்ம குறையக்கூடாது. ஸோ 7 inches நம்ம கொடுக்க முடியும். ஸோ 6 7 தாண்டி நம்ம வந்து ஸ்பேசிங் ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து 550D தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 500 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 550Dன்ற நம்ம FE 550 யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோல பிராண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்ட்ரோல பிராண்டு நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த 6 ராட்ஸ் வந்து பீம் கட்டும்போது நம்ம இந்த டாப் வரைக்கும் வந்து நம்ம ரிங் வந்து நம்ம கட்டிக்கணும். ஸோ ரிங் வந்து நம்ம பிளெஞ்ச் பீமோட ஹைட் வரைக்கும் நம்ம ரிங்குக்கு கொடுத்தோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம விண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ராடும் வந்து வேறு டைரெக்ஷன் மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது கீழே நமக்கு கட்டிருக்கிற ரிங்கோட பொசிஷன் வந்து கம்பியோட பொசிஷன் வந்து மாறிடும். ஸோ அதனால் எப்போவுமே அந்த ரிங்கு கட்டும்போது வந்து டாப் வரைக்கும் கொடுத்துருவோம். ஸோ இந்த டாப்பில் வந்து இது இருக்கிற நம்ம வந்து டாப்பில் கொடுக்காம இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கு மேலே நம்ம லேப்பிங் பண்ண போகிற கம்பிக்கு நம்ம எவ்வளோ லேப்பிங் கொடுக்கணுமோ அந்த லேப்பிங்கோட தூரத்தை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபுல்லாக வந்து ரிங்ஸிங்கை கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஹூக். ஸோ ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹூக் லென்த் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹூக்கில் 45 degree கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அமித் ஜூம் பண்ணி இதில் ஜூம் இதில் அமித் இதில் ஜூம் தரும். இந்த ஹூக் லென்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராடுக்கும் வந்து ஹூக் லென்த் வந்து 45 degree கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 45 degree கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம ரெடிமேட் ரிங்கில் பார்த்தீங்கன்னா 45 degree இருக்காது. ஸோ மிஷினில் பண்ணுற ரிங் எதுவுமே வந்து 45 degree இருக்காது. ஸோ ஸ்கொயராக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 45 degree நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஹூக்கு வந்து ஒரே இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகக்கூடாது. ஸோ ஒரு ஹூக் இங்கே கொடுக்குறோம்னா அடுத்த ஹூக் வந்து இங்கே பாட்டம் ஆப்போசிட்டில் கொடுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த ரிங்கோட ஹூக் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மாறி தான் வந்து ஹூக் கொடுக்கணுமே தவிர, ஸோ இந்த ஹூக் வந்து ஒரே இடத்துல ஒரே கம்பியில் வந்து நம்ம ஹூக் கொடுக்கக்கூடாது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ ஏன்னா இது ஒரே இடத்துல கொடுக்கறதுனால நம்ம காலம் பாக்ஸ் ஃபிட் பண்ணும்போதும் சரி, நம்ம ப்ளேஸ் பண்ணும்போதும் சரி, இந்த கம்பியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொடுக்கும்போது எப்போவுமே இந்த ஹூக் வந்து எப்போவுமே வேறு இடத்துல இருக்கணுன்ற மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த ரிங்கை வந்து 8 mm கொடுத்துருக்கோம். ஸோ 8 mm 10 mm யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் நம்ம 10 mm யூஸ் பண்ண முடியும். ஸோ 10 mm வந்து ஹைரேஸ் பில்டிங்லேயும் நம்ம காலமோட சைஸ் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து 10 யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைஸ் அண்ட் பில்லர் வந்து நம்ம பார்க்கலாம். கட் பண்ணுங்க சார். நம்ம இப்போ வந்து ஃபுட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபுட்டிங் பில்லர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த கம்பிக்கு கீழே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கவர் பிளாக் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து போஸ்ட்டை வந்து உள்ளே வச்சுட்டு லைன் பண்ணி நம்ம போஸ்ட்டை வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட் நிறுத்தினதுக்கப்புறமும் நம்ம லைன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிடணும். ஏன்னா 1 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ்னாலும் அதில் மேபி லைன் இல்லாமல் இருந்தால் நம்ம காலமோட பொசிஷனே வந்து மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பிள்ளை நிறுத்தும் போது எப்போவுமே வந்து லைன் பிடிச்சி தான் நூல் கட்டி தான் வந்து நம்ம போடணும். ஸோ நம்ம ஒவ்வொரு சைட்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்களை தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பில்லரில் பார்த்திங்கன்னா 8 கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 கார்னரில் வந்து 4 16 mm யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 வந்து 12 mm யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணிடுறோமா அப்படின்னு கிடையாது. நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் ரிசல்ட்டை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ராட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம காங்கிரீட்டும் இன்றைக்கே வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஆர்எம்சி காங்கிரீட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேனுவலி மிக்சிங் பண்ணுறது கிடையாது. ஸோ வைப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ வைப்ரேட்டர் யூஸ் பண்ணதுக்குன்னா மட்டும்தான் நமக்கு காலம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த காலம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைப்ரேட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ வைப்ரேட்டர் யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ஹனிகோம்ஸ் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வைப்ரேட்டர் கண்டிப்பாக மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ நம்ம காலம் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு கன்சால்டேஷனுக்காக நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்க போகிறோம். பார்த்திங்களா, ஃபுல்லாமே நல்லா வந்து காங்கிரீட் சூப்பராக வந்திருக்கு.